நீங்கள் சேலமில் இருக்கீங்கன்னா பட்டாசெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் சொல்லட்டா. நியூ பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்க அந்த கிரவுண்டில் வந்து எப்போவுமே பட்டாசு ஸ்டால் போடுவாங்க. தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடி இருந்தே இந்த ஸ்டால் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து நிறைய கடைங்க இருக்கும். அதே மாதிரி விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நிறைய கடையில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கொடுப்பாங்க. 10% 20% அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பட்டாசும் இருந்தது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் எல்லா கடையிலையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடையை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து தான் நிறைய பட்டாசு வாங்கியிருந்தோம். சிவகாசி பட்டாசு பஸான்ற இந்த கடையிலேருந்து தான் நிறைய பட்டாசு நம்ம வாங்கியிருந்தோம். இந்த கடையில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பட்டாசு. எனக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறதுலலாம் அவ்வளோ விருப்பம் இல்லைங்க. ஆனால் என் பையனுக்காக தான் நாங்கள் பட்டாசு எப்பவுமே வாங்குவோம். ஸோ இவனுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டான பட்டாசு தான் நம்ம எப்பவும் வாங்குறது. லைக் கம்பி மத்தாப்பு, ஜாட்டா இந்த மாதிரிலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ரூ. 80 70 ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பண்டலாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு பாக்ஸாகவும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பாப்பர்ஸ்னு இருக்கும் இல்லையா, தூக்கி போட்டால் வெடிக்குள்ள அந்த மாதிரி பட்டாசு, அதுக்கப்புறம் புஸ்வானம், சங்கு சக்கரம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். 30 ஷாட்ஸ்னு ஒன்று இருந்தது. மேலே போய் 30 தடவை வெடிக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. 30 கலர்ஸில் வெடிக்கும்னு. அது வந்து பார்த்திங்கன்னா 650. அது வந்து அந்த அவதார் பொம்மை போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போலாம் புஸ்வானம்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புஸ்வானம் வந்துடுச்சு. ஸ்பார்க்கிள் ஆகுறது, அப்படியே வர்றது, கலர் கலராக வருது இதெல்லாம். அதுக்கப்புறம் பிஜ்லி, அந்த லக்ஷ்மி வெடி மட்டும் இன்னும் மாறவே இல்லைங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த லக்ஷ்மி வெடி, பிஜ்லி வெடி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போல்லாம் வந்து பிஜ்லி வெடி தான் நிறைய வாங்கி ஒன்று ஒன்றா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சரம் இருக்கும் இல்லையா, அது வாங்கியாச்சு. ஒரு 2 3 சரம் வாங்கியாச்சு. ஸோ அது வச்சா தான் வந்து அந்த தீபாவளியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு, அந்த படப்படன்னு வெடிச்சுனா தான் தீபாவளியே ஆரம்பம். ஸோ அதனால சரம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து பட்டாசாமா இது கொளுத்தி விட்டால் வெடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படா கொளுத்து விடுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இன்னொரு பட்டாசு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக தேவைப்பட்டது இந்த துப்பாக்கி. ஸோ குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப விருப்பம். ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் பட்டாசு வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். விலையெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருந்தது.